நூற்றாண்டு கண்ட அரசு பள்ளியில் நடைபெற்ற மேலாண்மை குழு கூட்டத்தில் புதிய தலைவர், துணைத் தலைவர், கல்வியாளர், நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசு பள்ளி மேலாண்மை குழுவை ஆரம்பித்து கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு அடிப்படையில் 2024-26 ஆண்டுக்கான புதிய தலைவர், துணைத் தலைவர், கல்வியாளர், நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நூற்றாண்டை கடந்த கபிலர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்று ஆகஸ்ட் 24 பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு 2024-2026 ஆண்டின் புதிய தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேலாண்மை குழு தலைவராக சங்கீதா அவர்களும், துணைத் தலைவராக சிவகுமார் மற்றும் கல்வியாளராக முருகன் ஆகியோர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், வார்டு உறுப்பினர், மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் உள்பட அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தலைவர், துணைத் தலைவர், கல்வியாளர் பேசுகையில் வருகின்ற கல்வி ஆண்டில் பள்ளியின் வளர்ச்சிக்கு, பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படியும் பள்ளி கல்வித்துறை வழிகாட்டுதலின்படியும் பெற்றோர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி மாவட்டத்தின் முதன்மை பள்ளியாக நமது பள்ளி வருவதற்கு பாடுபடுவோம். மேலும் அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகள், கலை போட்டிகள், முதன்மை தேர்வுகள் மூலம் பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகளில் செல்வதற்கு அயராது உழைப்போம் என்று மேலாண்மை குழு கூட்டத்தில் பேசினார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெயசங்கர் அறிக்கை. இந்த மறுகட்டமைப்பில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போது தலைவர்கள் தேர்ந்தெடுக்க வண்ணமுள்ளனர். தற்போது 3 பேர் தலைவராக விருப்பம் தெரிவித்தனர். திருமதி என் ஜெயமாலினி, திருமதி மீனாட்சி, திருமதி ஏ சங்கீதா அவர்கள் 3 பேர் இருந்தார்கள். இதில் ஜெயமாலினி அவர்கள் 2 ஓட்டுகளும், திருமதி மீனாட்சி அவர்கள் 3 ஓட்டுகளும், திருமதி சங்கீதா அவர்கள் 5 ஓட்டுகளும். இப்ப இந்த பள்ளியின் பள்ளி கட்டிக்கிட்டு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த பள்ளியின் மேலாண்மை தலைவராக அனைவரும் ஒருங்கிணைந்து திருமதியை சங்கீதா அவர்களை தலைவராக நியமிக்கிறார். திருமதியை சங்கீதா அவர்கள் பள்ளியின் மேலாண்மை பற்றி ஓரிரு வார்த்தைகள், பள்ளியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மிக முக்கியமானது. எல்லாரும் வந்து இந்த உறுப்பினர் பெண்ணாக இருக்கலாம், ஏற்கனவே தலைவர் தோழிகள் நல்லா இருக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் இருக்காங்க. தற்போது அமைதியாக கண்டிப்பா பெற்றோரா இருக்கணும். கண்டிப்பா பெற்றோரா இருக்கணும். 36,000 பள்ளியில போய் எங்க போய் கட்டுறது ரூல் தான் சொல்லுவாங்க. சொல்லுங்கள ஒவ்வொரு வாரமும் இந்த மாதத்துக்குள்ள நாங்க பிரைமரி 2 முறையும், ஹைஸ்கூல் 1 முறையும் நடுவில் போய் நடத்துறோம். இந்த ரூல்ஸ் படியே நடத்துறோம். யாருக்குமே இதுல மாற்று கருத்து பேர் யார் முன்னே எங்களுக்கு தெரியாது. அதனால எஸ்டிஸ்ட வகுப்பை சார்ந்த பெற்றோரா இருப்பதனால திரு சிவகுமார் அவர்களை இந்த பள்ளியின் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், இந்த பள்ளியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எஸ்எல்சி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சிவகுமார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுகிற அன்பர். இங்கே கூட்டியிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ நிறைய பேர் நல்லா சொன்னாங்க. அவர் மாவட்ட கல்வியாளர்லாம் பேசினாங்க. நிறைய குறைகள் இருக்குது அப்படின்றத நிறையா பேசினாங்க. இத்தனை குறைகளையும் இந்த 2 ஆண்டுக்குள்ள இந்த எஸ்எல்சி மூலமாக அதை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் முடியும் முழு நடவடிக்கை எடுக்கும்.
நன்றி.